ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5 கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியிலேருந்து டிஃபரன்ஷியேஷன் பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோட ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். இது எப்படி வந்தது அப்படின்றதோட இன்ட்ரடக்ஷனாக நம்ம கிளாஸ் 11 வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இதோட அப்ளிகேஷன் மட்டும் நம்ம கிளாஸ் 12ல பார்க்குறோம். இப்போ எக்ஸ் டு த பவர் என், எக்ஸ்ன்றது நம்மளோட வேரியபிள், என்னன்றது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அதுதான் உங்களோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ டிஃபரன்ஷியேட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்போ அதோட ஆன்சர் வந்து 1 தான் வரும். இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது வேற வேரியபிள் இது வேற வேரியபிள், அப்போ இதை டிஒய் பை டிஎக்ஸ்னு அப்படியே தான் எழுதணும், அதை நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சின்னு போட்டிருக்கேன். சின்றது எனி கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு நம்பர் 7 9 மைனஸ் 17 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து அதை டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன வேரியபிள் கேட்டாலும் நீங்கள் 0 தான் எழுதணும். ஸோ ரெண்டு முக்கியமான ரூல்ஸ், ப்ராடக்ட் ரூல், கோஷன்ட் ரூல். இதை வந்து லெபின்ஸ் ரூல்னு கூட சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் ரூலை. இப்போ யூவி அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிளில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். யூ டேஷ் வி ப்ளஸ் யூ வி டேஷ், யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து டிவிஷனில் இருந்து அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இதே ஃபார்முலா தான், யூ டேஷ் வி மைனஸ் யூ வி டேஷ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் ஒரு வி ஸ்கொயர் போடுங்க. அதுதான் உங்களோட கோஷன்ட் ரூல். இந்த ரெண்டு ரூல் நமக்கு தெரியணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ரொம்ப தேவையானது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூஸ். சைன் காஸ் டேன் கொசிகன் சீக்கன் காட்டுன்ற நம்மளோட 6 ரேஷியோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அது மாதிரி டேனுக்கு வந்து சீக்கன் ஸ்கொயர்டு வரும், காட்டுக்கு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்டு வரும். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஸ்கொயரில் வருவாங்க. சீக்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ், கொசிக்கன்னா கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், இது மைனஸில். இதில் வந்து இந்த ஆரையும் பாருங்களேன், 3 பேர் நெகட்டிவில் இருப்பாங்க. அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சியில் ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா சி காஸ் எக்ஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், சியில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வரும்போது ஆன்சர் நெகட்டிவில் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து மறந்து போகாமல் இருக்கும். இப்போ சைனும் காசும் ஒரே மாதிரி வரும், டேனும் காட்டும் ஒரே பேட்டர்னில் வரும், கொசிக்கனும் சீக்கனும் ஒரே பேட்டர்னில் வரும். சியில் ஸ்டார்ட் ஆனவங்களுக்கு மைனஸ் சைன் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறேன், சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வெறும் சைன் எக்ஸாக இருந்தால் நம்ம டேரெக்டாக காஸ் எக்ஸ்னு எழுதி சம முடிச்சிருப்போம். ஆனால் வெறும் எக்ஸ் கொடுக்காம எக்ஸுக்கு பதிலாக திருப்பி ஒரு பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி இது வந்து செயின் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல சைனை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனே நம்ம பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, காஸ் எக்ஸ். இது நீங்கள் எழுத வேண்டாம், இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணுன்றதுக்காக நான் இங்கே எழுதுறேன். சைன் எக்ஸை யூஸ்வலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும், எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 வரும்ல, இதான் ரூல். அதுமாதிரி எந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகிடும். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ இதில் கான்ஸ்டன்ட் வந்து 5 இருக்கா, அப்போ 5 வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். இதான் நம்மளோட ரூல். நீங்கள் எக்ஸாமில் ரூல்ஸ் எழுத வேண்டாம், ஜஸ்ட் இது மட்டும் எழுதினா போதும். ஸோ இது முதல்ல சைன் ஆஃப்னு இருக்கிறதுனால சைன் எக்ஸ்ன்னு இருந்தால் காஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5ன்னு வரும். காஸ் எக்ஸ் நம்ம எழுதக்கூடாது, சைன் ஆஃப் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் எடுத்து எழுதணும். ஸோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த உள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கணும். டாட் வச்சா அது மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ உள்ளே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டையும் ப்ளஸ் 5 இது வெறும் அடிஷனில் இருக்கு இல்லையா, அப்போ இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். முதல்ல எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பார்க்க எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குல்ல, அப்போ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, என்னுக்கு பதிலாக 2 இருக்குது, எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1ன்னு எழுதிடலாம். ப்ளஸ் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா தான் கான்ஸ்டன்ட் ஆச்சு. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ காஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5ன்றது அப்படியே வந்துடும். 2 எக்ஸ் பவர் 1ன்னா 2x தான், ஸோ மல்டிபிள் பை 2x அப்படின்னு எழுதிடலாம். இதான் உங்களோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. இப்போ அடுத்த கொஸ்டினில் காஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும். முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இந்த சைன் எக்ஸ் இருக்குல்ல, இது மொத்தமாக எக்ஸ்ன்னு யோசிச்சுக்கோங்க. இது பார்க்க காஸ் எக்ஸ் மாதிரி இருக்குது. காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அவங்க சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே தான் வரும். ஸோ காஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ இந்த உள்ளே இருக்கிற சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ மல்டிபிள் பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதுனா அதுதான் உங்களோட சரியான டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அடுத்து கொஸ்டின் 3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்க சைன் ஆஃப் சம் டேர்ம் இங்கே இருக்குது. அப்போ பார்க்க சைன் எக்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ சைன் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, காஸ் எக்ஸ். இப்போ நம்ம இதை என்னென்னு எழுதிடலாம், காஸ் எக்ஸ்ன்னு எழுதிடலாம்.
காஸ் எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஆனா இங்க வெறும் எக்ஸ் இல்ல இல்லையா? ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு. இப்போ முதல்ல ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏஎக்ஸ்ல இதுல ஏ வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் பக்கத்துல இருக்க ஒரு நம்பர், அதை கோஎஃபிஷியன்ட் தான் சொல்லணும், கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் வரும். அப்புறம் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்துடும்? நமக்கு 1ன்னு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ என்ன? ஏ தான். அப்போ ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏன்னு கிடைக்கும். இதுல பின்றது வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா அது பக்கத்துல எக்ஸே இல்லைல்ல. அப்போ பிஏ கான்ஸ்டன்ட்னு யோசிச்சு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வந்துடும்னு எழுதிக்கணும். அப்போ ஏ மல்டிபிள் பை காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்றது தான் உங்களோட சரியான டிஃபரன்ஷியேஷன். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இப்படி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின்ல வந்து டிஃபரன்ஷியேட்னு இதை கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின். இவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல. இப்போ பாருங்களேன், இது பார்க்க சீக்கண்ட் ஆஃப் இங்க பிராக்கெட்ல ஒரு டேர்ம் இருக்கு. இதை மொத்தமா எக்ஸ்ன்னு யோசிங்க. சீக்கண்ட் எக்ஸ் மாதிரி இருக்கு பார்க்க. சீக்கண்ட் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்ன? சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். ஆக்சுவலா இங்க என்ன ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் அது அப்படியே வரும். சீக்கண்ட் எக்ஸ் ஒரு தடவை, டேன் எக்ஸ் ஒரு தடவை எழுதணும். அப்போ இது சீக்கண்ட்னு இருக்கிறதுனால நம்மளோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் சீக்கண்ட் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக இது அப்படியே தான் எழுதணும் நம்ம. ஸோ இது வந்து சீக்கண்ட் எக்ஸ், அதுக்கப்புறம் டேன் எக்ஸ். ஸோ டேன் ஆஃப் டேன் ரூட் எக்ஸ்ன்னு போடணும். இது சீக்கண்ட் எக்ஸ் மாதிரி இருக்கு. அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே தான் எழுதணும். ஸோ சீக்கண்ட்ன்றதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டேன் ரூட் எக்ஸ் தான் இருக்கு. ஆனால் முதல்ல இந்த டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். டேனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் தானே. அப்போ இங்க சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு இங்க எக்ஸ் இருந்தா தானே இங்க எக்ஸ் போடுவீங்க. இங்க ரூட் எக்ஸ் இருக்கிறதுனால சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ரூட் எக்ஸ் அப்படின்னு போடணும். அடுத்து டேனை பண்ணியாச்சு. இது வெறும் எக்ஸா இருந்தா நம்ம விட்டுருவோம், ஏன்னா எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1ன்னு சொல்லிடுவோம். இங்க ரூட் எக்ஸ் இருக்கு. அப்போ ரூட் எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ரூட் எக்ஸ் பண்றதுக்கு. இப்போ எக்ஸ் பவர் என்னன்றதை நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன வரும்? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1ன்னு எழுதுவோம்ல டிஃபரன்ஷியேஷன்ல. ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் 1/2ன்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா இங்கே 2 இருக்கதா அர்த்தம். அதை நம்ம எக்ஸ்பென்ஷியல் பவர்ல எழுதும்போது எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுவோம். அப்போ இந்த ஃபார்முலா படி முதல்ல n-க்கு பதிலாக 1/2 இருக்கு. n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரி, எக்ஸ் மைனஸ் 1 எழுதிடலாம். 1/2ல 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாஃப் கிடைக்கும். ஸோ இது இப்படி எழுத முடியும் நம்மளால. எக்ஸ் பவர் மைனஸ் 1/2/2 அப்படின்னு எழுதிடலாம். 1/2ன்றது ரூட், இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இதை பாசிட்டிவ்ல மாத்திரக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம். டினாமினேட்டர்ல எடுத்துட்டு வந்துட்டோம்னா 1/2 டைம் ரூட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது ஒரு ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க. ஏன்னா ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் தான் கிடைக்கும். ஒரு தடவை இதை எழுதி மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை. ரூட் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/2 ரூட் எக்ஸ் தான். ஸோ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதை எடுத்து எழுதிடணும் நம்ம. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஷியேட் சைன், அப்புறம் கீழே வந்து காசு இருக்கு. இப்போ இதை பார்க்க u பை v பேட்டர்ன்ல இருக்குல்ல. இப்போ இது வந்து கோஷன் ரூல் அப்ளை பண்ண தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். மேலே இருக்க ஃபங்க்ஷனை யூன்னும் கீழே இருக்க ஃபங்க்ஷனை வின்னும் எடுத்துட்டு u பை v டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா u டேஷ் v மைனஸ் u v டேஷ் வேணும். ஸோ எப்படி பார்த்தாலும் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வேல்யூ எடுத்து வச்சுக்கணும், விஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணி வேல்யூ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 5ல ஸோ மேலே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ யூக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூன்ற ஃபங்க்ஷனை எடுத்துட்டோம். நம்மளுக்கு எப்படியும் ஃபார்முலா சப்ஸ்டியூஷனுக்கு யூ டேஷ் வேணும்ல, அதனால ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூ டேஷ், அதாவது டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதாவது யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டியூ பை டிஎக்ஸ்னாலும் யூ டேஷ்னாலும், ஸோ அதை நம்ம யூ டேஷ்னு கூட ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்க சைன் ஆஃப் ஒரு டேர்ம் சைன் எக்ஸ் மாதிரி இருக்கு. இது மொத்தமா எக்ஸ்ன்னு யோசிங்க. சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? காஸ் எக்ஸ். அப்போ இதை பண்ணும்போது முதல்ல காஸ் எக்ஸ் வரும். அதை எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன டேர்ம் இருக்கோ அதை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். செயின் ரூல்ல ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதுல ஏன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 தானே வரும். அப்போ இது a இன்ட்டு 1a பிளஸ் பின்றது வெறும் கான்ஸ்டன்ட், ஏன்னா அதுல வேரியபிளே இல்லைல்ல, அதனால இது என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஸோ இதான் உங்களோட வேல்யூ யாருக்கு? யூ டேஷ்க்கு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூஷனுக்கு நமக்கு என்னவும் வேணும்? பி டேஷும் வேணும். அப்போ பிக்கு பதிலாக இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பி டேஷ் வேணும். ஸோ இதை பார்க்க காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு. காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் போட்டு சைன் போட்டு எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கலாம். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா? இப்போ இந்த உள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சிஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா சி வரும், ஏன்னா எக்ஸ் 1 ஆயிடும். டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்திருக்கும்.
ஸோ இந்த மாரி எழுதிட்டு, இப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா, இது u பை vல இருந்ததுனால, இந்த ரூல் படி முதல்ல u டேஷும் vயும் எழுதணும். இதான் நம்மளோட u டேஷ். a இன்டு காஸ் ஆஃப் ax பிளஸ் b. u டேஷ் எழுதியாச்சா? b வந்து காஸ் ஆஃப் cx பிளஸ் d. அதுவும் எழுதியாச்சு. மைனஸ் போட்டாச்சு ஃபார்முலால இருந்து. uவையும் v டேஷும் எழுதணும். u இங்க இருக்கு sin ஆஃப் ax பிளஸ் b. v டேஷ் வந்து மைனஸ் sin ஆஃப் cx பிளஸ் d இன்டு c. அதை எழுதிட்டு பை v ஸ்கொயர். v யோட டேர்ம் எழுதி ஸ்கொயர் போட்டிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது ரொம்ப பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு. அவங்களை இதை மல்டிபிள் பண்ண இது பிளஸ் ஆயிடும். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நியூமரேட்டர்ல இந்த மைனஸையும் பிளஸ் ஆகிக்காச்சு. இங்க ஒரு சி மல்டிபிள் இருந்தது, மற்ற ரெண்டு டேர்ம் எடுத்து அப்படியே தான் எழுதியிருக்கோம். டினாமினேட்டர்ல காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டின்னு ரெண்டு தடவை நம்ம எழுதிக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனுக்காக இப்போ மேல ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக எழுதணும் இல்லையா? அதனால இவங்களுக்கு கீழேயும் டினாமினேட்டர்ல காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு ஒரு டேர்ம், திருப்பியும் காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு தடவை எழுதியிருக்கோம். ஏன் அப்படி எழுதுறோம்னா நான் ஒரு காசை இப்படி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால ரெண்டா பிரிச்சு எழுதிக்கோங்க. இங்கே அதே மாதிரி பிரிச்சு எழுதிடலாம். காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி. ஏன்னா ரெண்டு டேர்முக்குமே கொடுக்கணும், அப்படி எழுதிக்கோங்க. இதுல கேன்சல் பண்ற மாதிரி இல்லை எதுவுமே. ஆனா இங்கேயும் சிஎக்ஸ் பிளஸ் டின்ற ஆங்கிள், இங்கேயும் சிஎக்ஸ் பிளஸ் டின்ற ஆங்கிள் இருக்கு பாருங்க. சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு, இந்த ஆங்கிள் ஒரே மாதிரி இருக்கு. அதனால சைன் பை காஸ்ன்றது நம்ம என்னன்னு எழுதிடலாம், டேன்னு எழுதிடலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற டேர்ம் ஏதாவது எழுத முடிஞ்சா எழுதிடணும். ஏன்னா சிங்கிளா மாத்தணும்னா இங்க ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு, இங்க சிஎக்ஸ் பிளஸ் டிபி இருக்கு. அவங்கள நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஆனா 1 பை காஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு எழுத முடியும், சீக்கண்ட்னு எழுதிட முடியும். அப்ப மேல நியூமரேட்டர்ல ஏயும் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பியும் இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க காசை மேல எடுத்துட்டு வந்தோம்னா சீக்கண்ட் ஆயிடும். அப்ப சீக்கண்ட் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டின்னு எழுதிக்கலாம். பிளஸ் சி டைம்ஸ் இதுல இந்த ரெண்டு டேர்மையும் ஜாயின் பண்ணி டேன் ஆக்கிடலாம். இந்த காசை மேலே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ சைன் மேலே ஒரு ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல இந்த காசை மேலே எடுத்துட்டு போனோம்னா சீக்கண்ட் ஆயிடும். உங்களோட ரெசிப்ரோக்கல் சிஎக்ஸ் பிளஸ் டி. இவங்க வந்து சைன் பை காசு இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன எழுதிடலாம், டேன்னு எழுதிடலாம். அப்போ டேன் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு எழுதிட்டா இதுதான் இருக்கிறதுல ஷார்ட் ஃபார்ம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.